10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் அலகு பயிற்சி 8 முதல் கணக்கு பார்க்கிறோம். பின்வரும் நிகழ்வெண் பரவலின் சராசரியானது 62.8 மற்றும் அனைத்து நிகழ்வெண்களின் கூடுதல் 50. விடுபட்ட நிகழ்வெண்கள் F1 மற்றும் F2வை கணக்கிடுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளானது சராசரி x பார் 62.8ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நிகழ்வெண்களின் கூடுதல், நிகழ்வெண் அப்படிங்கிறத எஃப்னு குறிப்பிடுவோம். அதனுடைய கூடுதல் அப்படிங்கிறப்ப சம்மேஷன் எஃப்னு கொடுக்கலாம். அப்போ சம்மேஷன் எஃப்ஐயின் மதிப்பானது 50 என கொடுக்கப்பட்டுள்ளது. F1 மற்றும் F2வை கணக்கிடுகன்னு கேட்டிருக்கிறாங்க. சராசரியோட சூத்திரத்தை வச்சு தான் இதுக்கு மதிப்பு கணக்கிட போகிறோம். அட்டவணை முதல்ல போட்டுக்கலாம். அட்டவணையில் முதல் காலத்தில் பிரிவு இடைவெளி எழுதிக்கிறோம். xi என்பது இடைவெளியின் நடுமதிப்பு ஆகும். 0 to 20க்கு இடையில் நமக்கு 20 எண்கள் இருக்கிறப்ப அதனுடைய நடுமதிப்பு அப்படிங்கிறப்ப 10 அப்படிங்கிறதா இருக்கும். இப்போ xiயின் மதிப்பு 10, 20 to 40ங்கிறப்ப மைய மதிப்பு 30, 40 to 60ல் மைய மதிப்பு 50, 60 to 80ங்கிறப்ப மைய மதிப்பு 70, 80 to 100 மைய மதிப்பு 90, அடுத்து 110, 100 to 120ஓட மைய மதிப்புங்கிறப்ப 110. எஃப்ஐ என்னன்னு அதை அந்த மதிப்புகளோட நிகழ்தகவை எடுத்து எழுதிக்கலாம். 0 to 20ல் எஃப்ஐ நிகழ்வெண்ணின் மதிப்பானது 5, அடுத்து F1 10, F2 7, 8. எஃப்ஐ எக்ஸ்ஐ இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 10 பெருக்கல் 5 50, 30 பெருக்கல் F1 எனும் பொழுது 30 F1, 50 பெருக்கல் 10 மதிப்பு 500, 70 பெருக்கல் F2 எனும் பொழுது 70 F2, 90 + 90 பெருக்கல் 7, 7 9 63, 630, 11 பெருக்கல் 8ங்கிறப்ப 88, 880. நிகழ்வெண்களின் கூடுதல் சம்மேஷன் எஃப்ஐ ஆனது 50 என கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 50 அப்படிங்கிறது எதற்கு சமம்னா மொத்த மதிப்புகளையும் கூட்டிக்கிட்டோம்னா 5 + 10 15, 7 + 8 15, 15 + 15 எனும் பொழுது 30. அப்போ சம்மேஷன் எஃப்ஐ இந்த கூடுதலானது 15 + 15 30 ப்ளஸ் தெரியாத இரண்டு நிகழ்வெண்கள் எது F1 மற்றும் F2, F1 + F2. எஃப்ஐ எக்ஸ்ஐ என்பது இதனுடைய கூடுதல் எழுதிக்கிறோம். சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ 500 + 630 இந்த மூன்று மதிப்புகளையும் தெரிஞ்சு 4 மதிப்புகளையும் கூட்டிக்கிறோம். 0 + 0ங்கிறப்ப 0, அடுத்து 8 + 3 11, 11 + 5 16க்கு 6 மீதி 1, மூணாவது பிளேஸில் 1 + 5 6, 6 + 6 12, 12 + 8 20, 2060 + 30 x1, 30 F1 + 70 F2. சராசரியின் சூத்திரம் எழுதிக்கிறோம். சராசரி எக்ஸ் பார் என்பது நிகழ்வெண்கள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா சராசரிக்கு உண்டான சூத்திரமானது சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சம்மேஷன் எஃப்ஐக்கு சமம். இதில் சராசரியானது கேள்வியில் என்னென்னு கொடுக்கப்பட்டிருக்கு 62.8 என கொடுக்கப்பட்டுள்ளது. சம்மேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ என்பது 2060 + 30 F1 + 70 F2 பை டினாமினேட்டரில் சம்மேஷன் எஃப்ஐயின் மதிப்பானது 30 + F1 + F2. இந்த மதிப்புகளை இந்த இடத்துல கொடுத்துடலாம். இந்த 30 + F1 + F2 ஆனது எதற்கு சமம்னா 50க்கு சமம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ டினாமினேட்டரில் 50ன்னு பிரதியிட்டுக்கலாம். 62.8 = 2060 + 30 F1 + 70 F2 பை டினாமினேட்டர் மதிப்பானது நிகழ்தகவுகளின் கூடுதல் 50க்கு சமம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா 62.8 பெருக்கல் 50, 2060 + 30 F1 + 70 F2. 5ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 10ஆல் பெருக்கிறப்ப பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். 628 பெருக்கல் 5ன்னு வரும். = 2060 + 30 F1 + 70 F2. 5ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா 8 40 மீதி 4, 2 5 10 + 4 14க்கு 4 மீதி 1, 6 30 + 1 31. இடது பக்கம் இருக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய 2060 ஆனது இடது பக்கம் வரப்போ மைனஸில் வந்துடும். -2060 = 30 F1 + 70 F2. இரண்டு எண்களையும் கழிச்சுக்கிறோம் அப்படின்னா 0 - 0 0 கழித்து பார் வாங்கிட்டோம்னா கடன் வாங்கிட்டோம்னா 14 - 6 எனும் பொழுது 8, அடுத்து 0க்கு 0
3 மைனஸ் 2 1 1080 ஈக்குவல் டு 30 F1 ப்ளஸ் 70 F2. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா 30 F1 ப்ளஸ் 70 F2 ஈக்குவல் டு 1080. ஒரு ஜீரோவை 10ஆல் வகுத்துக்கிறோம் அப்படின்னா 30/10 எனும் பொழுது மதிப்பு 3 F1 ப்ளஸ் 7 F2 ஈக்குவல் டு 108. 10ஆல் வகுக்கிற மதிப்பை டிவைட் பை 10. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து நிகழ்தகவுகளின் கூடுதலானது 50 என கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டவணையிலிருந்து நிகழ்தகவுகளின் கூடுதலாக நம்ம கணக்கிட்டிருக்கக்கூடிய மதிப்பானது என்ன? நிகழ்தகவுகளின் கூடுதலாக அட்டவணையிலிருந்து எழுதியிருக்கக்கூடிய மதிப்பு 30 ப்ளஸ் F1 ப்ளஸ் F2. 30 ப்ளஸ் F1 ப்ளஸ் F2. இந்த மதிப்பானது எதற்கு சமம்? 50க்கு சமம்னு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ F1 ப்ளஸ் F2 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 30 வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 30ன்னு ஆகிடும். F1 ப்ளஸ் F2 ஈக்குவல் டு 50 மைனஸ் 30 மதிப்பு 20. இது சமன்பாடு 2. இப்போ இந்த இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து F2 ஏது வேணும் அப்படின்னா 20 ப்ளஸ் F1 வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் F1ன்னு ஆகிடும். இந்த F2வின் மதிப்பை சமன்பாடு 1ல் நாம் பிரதியிடலாம். F2 ஈக்குவல் டு 20 மைனஸ் F1 என 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு 3 F1 ப்ளஸ் 7 F2க்கு பதிலாக 20 மைனஸ் F1 ஈக்குவல் டு மதிப்பு 108. இப்போ 3 F1 ப்ளஸ் 2 பெருக்கல் 7 14 140 மைனஸ் 7 F1 ஈக்குவல் டு 108. மைனஸ் 7 F1 ப்ளஸ் 3 F1ங்கிறப்ப மைனஸ் 4 F1 ப்ளஸ் 140 ஈக்குவல் டு 108. மைனஸ் 4 F1 108 ப்ளஸ் 140 வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 140ன்னு ஆகும். 140ல் 108 கழிக்க போக மதிப்பு 32. மைனஸ் 4 F1 ஈக்குவல் டு மைனஸ் 32. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். F4 ஆனது வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல வந்தது அப்படின்னா 32/4 1 நாங்க 8 நாங்க 32. F1 ஈக்குவல் டு 8. F1இன் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம். F1 ஈக்குவல் டு 8 என 2ல் பிரதியிட. இரண்டாவது சமன்பாடு என்ன? F2 ஈக்குவல் டு 20 மைனஸ் F1ன்னு எழுதியிருக்கிறோம். 20 மைனஸ் F1னோட மதிப்பு என்னது? 8. அப்போ F2 ஈக்குவல் டு 20 மைனஸ் 8 எனும் பொழுது மதிப்பு 12. therefore கணக்கிட வேண்டிய மதிப்புகள் தெரியாத மதிப்புகள் F1 மற்றும் F2 தான். therefore நிகழ்வெண் F1 ஈக்குவல் டு 8 மற்றும் F2 ஈக்குவல் டு 12. தேங்க்யூ.